Hello all, welcome back to the channel. Salary வந்துருது ஆனா மந்த் எண்ட்ல க்ளோஸ் டு ஜீரோ சேவிங்ஸ் பேலன்ஸ். இது உங்களோட salary ப்ராப்ளமா இல்ல சிஸ்டம்லயே இஷ்யூ இருக்கா? இந்தியால நிறைய பேரு 50,000 75,000 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. ஆனா மந்த் எண்ட் ஆகும்போது க்ளோஸ் டு ஜீரோ சேவிங்ஸ் பேலன்ஸ். இதற்கு காரணம் 4 ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் தான். அது இந்த வீடியோல என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். Before jumping to the video, if you have not subscribed, please subscribe to the channel so that you will get regular financial updates. ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா, த சேலரி இன்க்ரீஸ் இல்யூஷன். சேலரி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது வருஷம் வருஷம். ஆனா அதோட சேர்ந்து பில்ஸு, ஹோம் லோன்ஸு, இஎம்ஐ, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இப்படி பல விஷயங்கள் ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது சம்டைம்ஸ் எக்ஸ்பென்சஸ் டபுள் த டைம் கூட போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் ஃபெயிலியர்ஸ். இரண்டாவது இஷ்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இரண்டாவதாக இஎம்ஐ இஷ்யூ. ஸோ ஒரு ஃபோன் வாங்குறோம், ஒரு ஹோம் லோன் இஎம்ஐ, ஒரு பைக் வாங்கணும்னா இஎம்ஐ, ஒரு கார் வாங்கணும்னா இஎம்ஐ, இப்படி ஒரு இஎம்ஐ விஷியஸ் சைக்கிள்குள்ள மாட்டிக்கிறோம். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இஎம்ஐ நாளைக்கு உங்களோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கே அது சாப்பிடுது. ஜென்ரலா மிடில் கிளாஸ் மென்னுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ சேவிங்ஸ் பண்ணு, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இஎம்ஐல growth ஆயிட்டு இருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்ல growth ஆகிறோமோ இல்லையோ, இஎம்ஐல growth ஆயிட்டு இருக்கோம். மூணாவதாக கிரெடிட் கார்டு இஷ்யூ. ஸோ கிரெடிட் கார்டு செல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ் இருக்கு, இல்லை நீங்கள் லான்ச் யூஸ் பண்ணலாம், இப்படி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸோ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸோ ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த லான்ச் ஆக்சஸே உங்களுக்கு கிடைக்காது. இந்த கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸுமே சில தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ் பெனிஃபிட்டுக்காக நீங்கள் ஈவன் மோர் ஹையர் லயபிலிட்டிக்கு ரீசன் ஆகிறீங்க. ஸ்வைப் பண்ணும்போது ரிச்சாக ஃபீல் பண்ணுவீங்க, பட் அந்த பில்லே பே பண்ணணுங்கும் போது அது பெயின்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது ஃபினான்ஷியல் ஃபெயிலியருக்கான ரீசன் என்ன? இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சேவிங் பொட்டன்ஷியல் அதிகமாக ஆக்கணும் அப்படின்னா, நம்ம சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுறோம், பட் அசட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ரிச் பீப்புள் அசட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, மிடில் கிளாஸ் மென் லயபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. உங்களோட ஹவுஸ் தான் உங்களோட மிகப்பெரிய அசட்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஆக்சுவலாக தவறு. அதுதான் உங்களோட மிகப்பெரிய லயபிலிட்டி. அது மட்டும்தான் உங்கள் அசட்டாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் உங்கள் மிகப்பெரிய லயபிலிட்டி. அது நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிள் பட் பவர்ஃபுல், லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணிக்கணும். இரண்டாவதாக இஎம்ஐஸ் அவாய்ட் பண்ணணும். சேவிங்ஸை மூணாவதாக இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் நாலாவதாக லேபிலிட்டியை கம்மி பண்ணணும். இந்த 4 விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலான உங்களுக்கு பெட்டரான பொசிஷனில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஹானஸ்டாக சொல்லுங்கள், சேவிங்ஸ் கம்மி இல்லை சேலரி கம்மிங்கிறனால நீங்கள் ஃபினான்ஷியலாக ப்ரோக்கனாக இருக்கீங்களா, இல்லை இந்த 4 ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் நம்ம ஃபெயிலியராக பார்த்தோங்க இதனால் ப்ரோக்கனாக இருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.